All of you have heard of blessing. நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. But have you ever heard of the term fullness of the blessing? ஆனா பரிபூர்ணமான ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணம். Now where is the fullness of the blessing? அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணம் எங்க இருக்கிறது? It's not in some object. ஏதோ ஒரு பொருளுக்குள்ளாக இல்லை. It's not in money. பணத்தில் இல்லை. Where is it? அது எங்க இருக்கிறது? It's in the gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் தான் இருக்கிறது. See, the gospel of Christ has got the fullness of the blessing. கிறிஸ்துவின் சுவிசேஷமானது ஆசீர்வாதத்தின் சம்பூர்ணத்தை உடையதா இருக்கிறது. That's why when you hear the gospel of Christ, you can walk in the fullness of the blessing. ஆகவேதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்கிறதின் மூலமாக சம்பூர்ணமான ஆசீர்வாதத்திலே வாழ முடியும். That is why God is keeping you alive. அதற்காக தான் தேவன் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். Paul was walking in the fullness of the blessing. அப்போஸ்தலனாகிய பவுல் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தில் நடந்து கொண்டிருந்தார். That's why he says, when I come, I shall come dash dash dash. ஆகவேதான் அவர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வரும் பொழுது இப்படி வருவேன். இப்படி வருவேன். இவைகளை எல்லாம் When I கொண்டு come, I shall come. நான் உங்களிடத்தில் வரும்போது இப்படி வருவேன். When I come, I shall come in. நான் வரும் பொழுது இப்படியாக வருவேன். Amazing. He was carrying the fullness of the blessing. அவர் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை உடையவராக இருந்தார். And I am also carrying the fullness of the blessing. நானும் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை உடையவனாய் இருக்கிறேன். And if you can understand, you are also carrying. நீங்க புரிந்து கொள்வீர்களானால் நீங்களும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொண்டு போவீர்கள். What happens when you walk in the fullness of the blessing? When you walk in the fullness of the blessing, adla nadakkumbodhu what happens? You see the heavens open for you. உங்களுக்காக தெய்வீக, அதாவது பரலோக வாசல்கள், பரலோகம் திறந்திருப்பதை பார்ப்பீர்கள். You will see open heavens. திறந்த வானத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Open heaven anointing, you will be exposed. திறந்த வான அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும். When you pray, your prayer will be answered. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வரும். You will see God's hand moving for you in a way that you have never experienced. தேவனுடைய கரம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத அளவுக்கு தேவனுடைய கரம் உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். You will find there is no lack in your life. உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது. The Lord is my shepherd, I shall not lack anything. கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகையால் எனக்கு எந்த குறையும் இல்லை. See, all these things happen when we walk in the fullness of the blessing. இவை எல்லாம் நமக்கு எப்பொழுது நடக்கிறது, எதினால் நடக்கிறது என்றால் அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்திலே நடக்கிறதுனால தான். And it all is based in the gospel of Christ. சகலமும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்குள் தான் அடங்கி இருக்கிறது. And that is why we should be careful not to make mistakes in our decisions. ஆகவே தான் நாம் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த தவறான தீர்மானங்களை எடுக்காதீர்கள். You may walk in the fullness of the blessings, but if you are going to make wrong decisions, you are going to mess up the blessings which Christ has put on your head. நீங்கள் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்திலே வாழுகிற நபராக கூட இருக்கலாம், ஆனால் தவறான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்களானால் கிறிஸ்து உங்கள் மேல் வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதபடி அவமாக்குவீங்க. Today, a lot of believers are messing up the blessings on the head. இன்றைக்கு अनेक விசுவாசிகள் செய்கிற தவறு இதுதான். தங்கள் மேல் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை அவமாக்கி விடுகிறார்கள். And instead of walking in the flow of blessings, they are walking in struggle and strain and stretching and strain and stressing. அந்த ஆசீர்வாதத்தோடு கூட இணைந்து வாழ்வதற்கு பதிலாக போராட்டங்களோடும் பிரச்சனைகளோடும் எதிர்ப்புகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். That is why you need proper teaching. இதற்கு தான் உங்களுக்கு சரியான போதனைகள் அவசியம்.